திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே பள்ளி வாகனம் மோதி 6 வயது சிறுவன் உயிரிழந்த நிலையில் பொதுமக்கள் பள்ளியின் முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பெத்தாம்பாளையம் ஏழுமலை நகரை சேர்ந்த ராமர் என்பவரின் மகனான 6 வயது சாய் சரண் நேற்று மாலை பள்ளி முடிந்ததும் பள்ளி பேருந்தில் இருந்து இறங்கி சாலையை கடக்கும் பொழுது அதே பள்ளி வாகனம் மோதி விபத்திற்கு உள்ளானார். வாகன ஓட்டுநர் மணி வாகனத்தை நிறுத்தாமல் சென்ற நிலையில் அருகில் இருந்தவர்கள் குழந்தையை மீட்டு திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்தனர். ஆனால் குழந்தை ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் பள்ளி நிர்வாகம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மேலும் உயிரிழந்த மாணவரின் குடும்பத்திற்கு இதுவரை எந்தவித ஆறுதலும் கூறவில்லை என கூறி 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தனியார் பள்ளி அமைந்துள்ள பகுதியில் திருப்பூர் பொங்கலூர் சாலையில் மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. தொடர்ந்து போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். இறந்துருக்குதுனோட அப்படியே போனவங்க தான் இப்ப வரைக்கும் யாருமே வரல. அப்ப நாங்க எப்படி குழந்தை போய் நியூஸ் தெரிஞ்சமே ஸ்பெஷல் கிளாஸ் பிள்ளைல அனுப்பிச்சு விட்டுட்டு அந்த 5 மணிக்கு கொண்டு நிப்பாட்டிட்டு எல்லாத்துக்கும் லீவ் 3 நாள் மெசேஜ் போட்டாங்க. நாளைக்கு 3 நாள் லீவ் விட்டுட்டா அப்படியே அவங்க திங்கக்கிழமை தொடங்கி எங்க குழந்தைக்கு எதுவுமே பண்ணாத எல்லாத்தையும் கொண்டு போய் ஸ்கூல்ல இறக்கி விட்டு ஸ்கூலுக்கு போய் உட்காந்துக்குவேன். கரஸ்பாண்டன்ட் போன் பண்ணாலும் வேற வண்டி ஏதாச்சும் இருக்குங்க, வேற ஏதாச்சும் இருக்குங்க அப்படின்னு ஒரு அஜாக்கிரதையான பதில். ஆயாமா கரெக்டா ப்ராப்பரா கிடையாது. ஸ்கூல் வேன்ல டோர் கிடையாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.